பேக் இந்தியா. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னங்க டேபிளில் காலியாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, ஒரு நல்ல விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உஷா ஜெனோமா இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இதில் இன்பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷனெல்லாம் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ட்ராயிங் ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து வீட்லேயே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேதரிங் ஃபுட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் ஃபுட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரஃப்லிங் ஃபுட் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அது என்னென்ன யூசேஜ்னு. ஸோ இதில் வந்து ஆப்ஷனலாக இந்த கண்டென்ட் இருக்குது. இதில் இன்பாக்ஸ்லேயே வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் வந்துடும். இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம் இப்போது. ஸோ நல்லா சேஃப்டியாக நல்லா வச்சுலாம் பேக் பண்ணியிருக்காங்க. இதில் கேட்டலாக் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அக்சசரிஸோட கேட்டலாக்கு பாருங்கள். நான் வெளியில் பாக்ஸில் சொன்ன ஃபுட்ஸ்லாம் இதுலேயும் இருக்கும். நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மிக்ஸுன்னு இருக்கலாம். மிஷினோட கவர் இது. ஸோ இதாங்க மிஷினு. ஓகேவா? ஸோ இதான் மிஷினு. மிஷினு பார்த்தீங்கன்னா கவரும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் மேலேயே வந்துடும் ஹேண்டில். நீங்கள் இது ஃபோல்டு பண்ணி நீங்கள் கவர் போட்டு நல்லா அழகாக கேரி பண்ணிக்கலாம். 6 kg தான் வந்து வெயிட்டு. நான் இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா, நம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் இருக்கிற டோர்ஸ்டெப் என்டர்பிரைசஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதோட வீடியோ தனியாகவே செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பெடல் வருது. இதாங்க அந்த ஃபுட் பெடலு. இதோட டெமோ வந்து நம்மளுக்கு கம்பெனிலேருந்து வந்து சைட்லேருந்து வந்து டெமோ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது அவங்க என்னென்ன இதில் இருக்குன்ற ஸ்பெசிஃபிகேஷனோடு சொல்லுவாங்க. மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஒண்டர் ஸ்டிச், உஷா ஜெனோம் ஒண்டர் ஸ்டிச்சுங்க. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. பெடல் வந்து ப்ளக்இன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலலாம் ப்ளக்இன் பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பயப்படுத்த அவசியமே இல்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுலேயே. அதனால் வந்து அப்படியே ப்ளக்இன் பண்ண வேண்டியதான். இந்த எட்ஜை வந்து நீங்கள் வந்து டேரெக்ட் சப்ளையில் ப்ளக்இன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ரன் பண்ண வேண்டியதான். மிஷின் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து இப்படி எடுத்திங்கன்னா இதில் வந்து டூல்ஸ்லாம் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாபின்னு ஃபுட்ஸ் 2-3 ஃபுட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு நைஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணுற ஃபுட் இது. ஓகேங்களா, இது இப்படி போட்டு அவ்வளோதான் மிஷினு.
நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று செப்பரேட்டாக வரும். இந்த டேபிளை நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1500 சம்திங் வரும் இது. இந்த டேபிளை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த பாக்ஸை எடுத்துக்கணும். இந்த பாக்ஸை எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து டேபிள் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். முன்னாடி இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்களா? ஸோ இந்த டேபிள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்கும். துணி ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதோட டெமோ வந்து கம்பெனி சைட்லேருந்து வருவாங்க. அந்த டெமோ வீடியோவும் இதில் போடுறேன், பாருங்கள். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்னா, நார்மல் மிஷினில் இல்லாத மாதிரி இதில் புதுசாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஓவர்லாக் ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜிப்பர் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நீடியில் வந்து லெஃப்டாக ரைட்டு நீங்கள் பொசிஷன் மாற்றி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ரிவர்ஸுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து செகண்ட் டைம் ஸ்டிச்சஸ் பண்ணோம் இல்லையா, எண்டில் வந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு வந்து இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்து போங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸோட லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுதான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த ரெட்டில் வச்சுட்டு பொசிஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து மாற்றிக்கலாம். ஜிப்பருக்கெலாம் வந்து இந்த ரெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் மாறிடும். இதை ரெட்டில் வச்சு நீங்கள் வந்து ஏ அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா நீடிலோட பொசிஷன் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு வரும். பி வச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வரும். இதையும் நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இது ரெட்டில் வச்சு அடிச்சிங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் வரும். க்ரீனில் இதை மாற்றிட்டு இப்படி மாற்றிட்டு க்ரீனில் வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே கீழே இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் வருங்க. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். டெமோக்கு வந்து டெமோ பர்சன் வந்து டெமோ பண்ணுவாங்க. அந்த வீடியோ போடுறேன், பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். டெமோ வீடியோ இதை சேர்த்து போடுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை ரீச் ஆகும். பாய்.